தாவீதை குறித்த ஒரு காரியத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதிசயமாய் இருக்குது. காரணம், தாவீதுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பி, உறவுகள் எழும்பி பழிவாங்க வருகிறார்கள். ஆனாலும் தாவீது தேவனுக்குள் இருந்து கொண்டு சொல்லுகிறான், அதிசயம், நான் தள்ளாட மாட்டேன் என்று. காரணம், அவன் உள்ளத்திலே தேவனுக்கு பிரியமாய் நடந்தான். அவனுடைய உள்ளத்திலே உண்மை இருந்தது. உங்களுக்கும் அது அவசியமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலும் உண்மையாயிருங்கள், அப்பொழுது மனிதர்களும் உங்களால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவனும் உங்களை தள்ளாட விடவே மாட்டார். அந்த அற்புதர் உங்களுக்கு துன்பம் வரும் பொழுது உங்கள் பக்கம் இருப்பார். அந்த உண்மைத்துவத்தை தேவன் பார்க்கிறார். உங்கள் உள்ளத்தில் உண்மையாயிருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் உங்களை அதிகம் அதிகம் நேசிக்கிறார் அல்லவா? அவர் இருக்கும் பொழுது நீங்கள் ஒருபோதும் தள்ளாடி கீழே விடமாட்டார். உங்கள் கரத்தை பிடித்து தூக்கி சொல்லுவார், நீ உண்மை உள்ளவன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று. தேவன் இந்த வார்த்தையை இந்த நாளிலே உங்கள் ஆவியிலே பேசுகிறார். நிச்சயமாக கலக்கம், கவலை, வேதனை இவை எல்லாவற்றிலும் இருந்து தேவனுக்குள், கிறிஸ்துவுக்குள் உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறதினாலே ஒருபோதும் தள்ளாட தேவன் விடமாட்டார் என்பதை ஆவியிலே இந்த நாளிலே விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாய் இந்த வசனம், கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. இந்த வார்த்தை இந்த நாளிலே உங்களை தூக்கி எடுக்கும். எதிரிகள் உங்களை சூழ்ந்து வந்தாலும் தேவன் உங்கள் பக்கம் இருக்கிறார். உங்களை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அந்த அதிசய தேவன் இந்த நாளிலே உங்களோடு உறவாடுகிறார். God bless you. Praise Garden Ministries, Norton Bridge, Sri Lanka.